முதல்ல பார்த்தேன். அப்ப தெரியாது 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் எங்க தேடி வருவேன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கேட்டிருப்பேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அவங்க காட்டுற யாரும் எனக்கு பிடிக்கல. அதான் எனக்கு பிடிச்சவரை தேடி வந்திருக்கேன். அவர் என்ன தேடி இங்க வருவார், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அதுவும் ரொம்ப நேரம் இல்லை, இந்த பஸ் கிளம்புற வரைக்கும் தான். கண்டிப்பா அவர் வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திருச்சி மாநகரில் ஒரு புதிய உதயம். உங்கள் திருச்சி மங்கையர்களின் கனவுக்கூடமாக இருந்த மங்களன் பன்னிப்பாலில் தயாராகும் இனிப்பு வகைகளுக்கு திருச்சி பிஜி நாயுடு மா ஊர் கிளம்பிட்டோமா? எக்ஸ்கியூஸ் மீ, சென்னை பஸ் எங்க நிக்கும்? என்னம்மா ரெஸ்பான்ஸ் ஊருக்கு வரங்கிற சாதாரணமாங்கிற? சரி, அப்ப ஒண்ணு பண்ணட்டுமாப்பா? நீ வரேன்னு மேல தாளம் தாரத்தப்பட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணட்டுமா? மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. அப்புறம் மாமா கூட உன் மேல கோவமா இருக்கான். நீ ஊருக்கு வந்த உடனே போய் பார்த்து பேசு. என்னடா இந்த தடவை வந்தா 4 நாளாவது இருப்பல்ல? சரி சரி, என்ன சமைக்கட்டும்? நல்லா நாட்டுக்கோழி அடிமா. ஹலோ, சரி வைக்கிறமா. ஒரு வாட்டர் பாட்டில். அண்ணா இங்க ஒரு வாட்டர் பாட்டில். 1 கிலோ ஆரஞ்சு தாங்க. இந்த 1 கிலோ ஆரஞ்சுண்ணா 100 ரூபா கொடுமா. இந்தாங்க. சில்லறையா கொடுமா. இல்லையே. அண்ணா என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடைக்குமா? ஹலோ, 100 ரூபாங்க. இந்தாங்க. இப்பதானே சில்லறை இல்லைன்னு சொன்னேன். சில்லறை இல்லையா? ஐயோ, அப்ப வேணாம். Ho! Yo, I'm the hottest girl around. I rip show, spit flows till you twirl around. Don't mistake it, I'ma make it, I'm determined now. Better bounce, I'm in the house and it's burning down. I don't care what you heard, I don't care what you know. Listen to this girl, as she's tearing the flow. I'm raring to go when preparing for shows. Yeah, that I'm right, but you're there in the road. தம்பி, கொஞ்சம் சீட் மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? இங்க உட்காந்தா கொஞ்சம் கால் நீட்ட வசதியா இருக்கும். தேங்க்ஸ் தம்பி. எங்க போனோம்? சென்னைக்கு. உள்ள போங்க போங்க. ஏறுங்க ஏறுங்க. 4 சீட்டு தள்ளி உட்காருங்க. சென்னை 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 சென்னை. என்ன மாப்பிள வரமாட்டேன்னா வந்திருக்கா? வரலன்னா எங்க விட்டானுங்க? சார் சீட்டு கொஞ்சம் மாறி உட்காரீங்களா? நாங்க ஏதாவது பேசிட்டே வருவோம். சீட் இருக்குமா? சீட் இருக்கு சீட் இருக்கு. சென்னை சென்னை சென்னை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? ஐயோ, அவ யார எது கொடுத்தாலும் வாங்க மாட்டா. வாங்குவேன். மோனத்தை வாங்குவா. டேய் எல்லாத்தையும் ஏற சொல்லு. மேடம் பஸ் கிளம்ப போகுது. பூக்கடையில தான் இருக்கேன். செல்விக்கு 2 முழம் பூ வாங்கிக்க. அப்படியே சுமதிக்கும் 2 முழம் வாங்கிக்க. 4 முழம். 2 முழம் போதும். 6 8 10. சாமி போட்டக்கு 2 12. அவங்களுக்கு 2 முழம் கொடுத்துருங்க, நானே காசு கொடுத்துறேன். போன மணிமேகலைட்ட குடுறா, நான் பேசுறேன். மா அவங்களே நான் வீட்டுல போய் கூட்டு வரலன்னு கோவத்துல இருக்காங்க. நேர்ல வந்தானே நீயே பேசிக்க. ஏன்டா நீ போய் கூட்டிட்டு வந்துக்கலாம்ல? மா அவங்க அப்பா உன்னா துப்பாக்கிய பாக்குறாரு, வெய்மா. உள்ள போமா உள்ள போமா. கொஞ்சம் வழி விடுங்க.
பஸ் ஏன் ஆளு கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காந்துக்கிறீங்களா? பழி வாங்குற நேரமா பாஸ் இது, ப்ளீஸ். வாங்க தம்பி உட்காருங்க. இதுக்கு மேல யாரும் உங்களை சீட்டு மாதிரி உட்கார சொல்ல முடியாது. இதுக்கு மேல உட்காருன்னா மேலதான் போகணும். ரிசர்வேஷனா? ஆமா சார். உனக்காக எல்லாம் காத்துட்டு இருப்பாங்களா? ஏறுமா. சாரி சார். ஆவுனா இதையே சொல்லுங்க. செம்ம ஃபிகரா சீட்டு இருக்குல்ல? இருக்கு சார், ஏறுங்க. இதுல போயிடுவோமா? போயிடலாங்க. திருச்சியா? ஹலோ, என்ன சார்? இல்ல சார், விழுப்புரம் போக வேண்டிய ஆள் நானு. தூங்கிக்கிட்டே திருச்சி வரைக்கும் வந்துட்டேன் சார், மீனம்பாக்கமே இப்பதான் சார் வந்திருக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட். சாரி சார். ஹலோ, ஆமாண்ட செல்லம். அப்பா நிஜமா ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். 400 ரூபாய் கொடுங்க. என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்ல. உங்களை சீட் மாத்தி உட்கார வைக்கிறேன். உன்னை கேட்டாளா? உன் விலை கிழிக்கிறது, அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே. சார் எங்க சார் போனோம்? அரசூர் ரெண்டு கொடுங்க. அரசூரா? என்ன சென்னைன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், அரசூருங்கிறீங்க. வர ஸ்டாப்ல இறங்கிக்கங்க சார். இந்தாங்க சார் டிக்கெட். அரசூர் ஒண்ணு கொடுங்க. ஏங்க உங்களுக்கு தனியா சொல்லணுமா? அரசூர்லாம் நிக்காதுங்க. திருச்சியில பஸ் எடுத்தா சென்னையில தான் நீ போட்டீங்களோ? அப்ப இந்த நடுவில் இருக்க ஊர்ல இருக்கலாம் பாவப்பட்டவங்கள சென்னையில மட்டும் நுழைஞ்ச உடனே தாம்பரம், குரப்பேட்டை, பல்லாவரம் கட்டினு 30 இடத்துல மேல நிப்பாட்டீங்க சார். அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல இறங்கணும்னா கார் தான் வச்சுக்கணும். இனிமே கார்லயே வந்துக்கிறேன் சார். எவன் எக்கடி கட் பண்ண உங்களுக்கு என்ன? சரியான சிலர் எடுத்து டிக்கெட் வாங்கணும், அதானே உங்க கவலை. அரசூர் நிக்காது, நீங்க விழுப்புரத்துல இறங்கிக்கங்க. கொடுங்க சார். எவ்வளோ? 150 ரூபா. விழுப்புரத்துல இறங்கிக்கங்க. விழுப்புரமா? ம் சரி. சார் சார் கொஞ்சம் எழுந்திருங்க. லேடிஸ் இங்க உட்காரட்டும், நீங்க அங்க உட்காந்துக்குங்க. சரி வாங்க, நீ அங்க உட்காந்துக்கோமா. சார், இந்த விண்டோ சீட்ல உட்காந்து. தேங்க்ஸ். தாம்பரம் தான் வந்திருக்கு. தாம்பரமா? அடுத்த பஸ்ல ஏற்கனவே 4 பஸ் மிஸ் பண்ணியாச்சு. இது 5வது. போணுமா? ஆமா. பைக்ல போகும்போது ஸ்பீடா போகாதீங்க. பாத்து போ, சரியா? அங்க சீட் இருக்கு, பாத்து போ. சரி, எல்லாரும் கேட்டுன்னு சொல்லு. ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். ஒரு சீட்டுக்கு போறோம் இல்ல பாத்துக்கோ. நான் பாத்துறேன். நிறுத்துங்க. என்ன சார்? நானும் வரேன். ஏறுங்க சார். என்னங்க இது? மதியம் மீட்டிங் இருக்குல்ல? கொஞ்ச தூரம் கூட வந்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்.
அன்னைக்கும் எனக்கு உள்ள தொடர்பு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா சென்னைன்னா அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். நீங்கள் ரசிப்பது சூரியன் பண்பலை வானொலி 93.5, சென்னையின் முதல் தர பண்பலை வானொலி. காற்று மண்டலம் கற்கண்டு மண்டலமாக மாற்றும் பாடல் தெரிவுடன் யாழ் சுதாகர். சென்னை மாநகரில் இந்த இளம் காலை நேரத்தில் நாடகலா ஜோதி இளையராஜாவின் இசை வார்த்தில் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக எஸ் ஜானகி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் மேட்ரோ இளையராஜாவின் மண் இசையில் திருச்சிக்கு பஸ் 9 மணிக்குமா? ஹலோ ஹலோ, நான் அமுதாக்கா. அமுதா வந்துட்டியா? ஆ சாரிம்மா, எங்க மாமனாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன். நேத்து நைட்டே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட தான் போன் இல்லையா, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிம்மா, நான் சென்னை வரத்துக்கே ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, இன்டர்வியூ முடிச்சு எனக்கு போன் பண்றியா? ஐயோ அக்கா, எனக்கு இப்போ அழுக வர மாதிரி இருக்கு. நான் இங்க தனியா போறது, பஸ் நிக்குது. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ ஒன்னும் பயப்படாதம்மா. இப்ப நீ எங்க இருக்க? பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல தானே? ஆமா. அங்கேயிருந்து அப்படியே வெளியே வா, லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்து இருந்தீனா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சி கேஎம்சி டிக்கெட் வாங்கி இறங்கிடு. கேஎம்சி கோயம்பேட்ல இருந்து 5, 6 கரெக்டா 7வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல இறங்கி அந்த பக்கம் வந்தீங்கன்னா 37G பஸ் வரும் லெஃப்ட் சைடுல. 37G பிடிச்சி காலேஜ் ரோட்ல இறங்கிக்கோ. கேஎம்சில இருந்து 5வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடி. இல்ல வேணாம், ஆட்டோ கூட வேணாம், சேஃப்டி இல்ல. ஒண்ணு பண்ணு, ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கோ. டிபிஎன் கேட்டு இறங்கிடு. அங்கேருந்து 3, 4வது பில்டிங், கண்ணாடி பில்டிங், பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கட்டிருப்பாங்க. அங்கதான் உனக்கு இன்டர்வியூ. அக்கா, நீங்க அட்ரஸே 3 நிமிஷம் சொல்றீங்க. என்னால முடியாதுக்கா. சரி, பக்கத்துல யாராவது இருந்தா போன கொடு. நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. குடுங்கறேன்ல. 1 செகண்ட். அம்மா, என் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? ஏமா? அட்ரஸ். நானே ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாதுமா. அவங்களும் ஊருக்கு புதுசாங்கக்கா. வேற யாராவது இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கொடு. ஒரு செகண்டுக்கா. ஓகே. இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த போன்ல 1 செகண்ட். என்ன போன்? அட்ரஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் கால் யூ பேக் டா. நான் உன்னடா ஒரு போன் அட்ரஸ் கேக்குறா. வெயிடா. ஹலோ சார், என் பேரு செல்வி. அந்த பொண்ணு என்னோட கசின் சிஸ்டர். இன்டர்வியூக்காக வந்திருக்கா. சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் பயப்படுறா. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் 15 பில் ஏத்தி விட்டுறீங்களா? சாரிங்க, நான் ஃப்ரெண்டை டிராப் பண்ண வந்தேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார் ப்ளீஸ். நான் தான் சார் அவளை பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். இல்லங்க சார், அவ பிஏ 92% மார்க் வாங்கியிருக்கா.
இப்போ கூட சிட்டில ஒர்க் பண்ண பயந்துகிட்டு ஊர்ல 3000 ரூபாய்க்கு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். நான் தான் கம்பல் பண்ணி அவளை அப்ளிகேஷனே போட வச்சேன். இந்த இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைக்கும் சார். மினிமம் 25,000 salary கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் ப்ளீஸ் சார். ஹெல்ப் பண்ணுங்க. சரி. தேங்க்யூ சார். அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். என்ன சொல்லுங்கக்கா. அமுதா, நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை கரெக்டா 15 ஏத்தி விட்டுருவாரு. சரி. இங்க பாரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன புரியுதா? இன்டர்வியூ முடிஞ்ச உடனே போன் பண்ணுங்க. சரிங்க.